வணக்கம். நான் பார்த்தேன் சமயத்தன் அன்னபூர்ணி. இதில் நாங்கள் அரக்கு வேலியிலேருந்து திரும்ப வரும்போது விசாகப்பட்டினம் அங்கேருந்து தான் ட்ரெயின் பிடிச்சி வரணும். அது விஸ்கோ டோம் அப்படிங்கிற ஏசி கோச்சில் தான் நான் இவர் வந்தோம். அது எப்படி இருந்தது என்னன்னு பார்க்கலாம். நம்ம இதில் ஒரு பிரதானமான பட்டது என்னென்னா, சாதாரண ட்ரெயினை விட இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். ஆல்மோஸ்ட் 2 சீட்டர். அந்த நம்ம வந்தே பாரத் மாதிரியே தான் இருந்தது. ஆனால் சாப்பாடு மாத்திரம் எதுவும் கொடுக்க மாட்டேன். இது எதுக்காக இதில் வந்தோன்னா, இது போகிற வழியெல்லாம் இந்த மலைக்கு நடுவுலையே அது போகும். நிறைய டனல்ஸையும் பாஸ் பண்ணி போகும். மோர் தென் 40 டனல்ஸ் இருக்குது. அதனால இது பார்க்குறதுக்கு அந்த சீனரி ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கிளாஸ் மாதிரி வச்சுருக்கா இல்லையா, இது நல்ல பெருசாக வச்சுருக்கா. ஸோ நம்மளுக்கு உள்ளேருந்தே ஏசி ஆனால் கூட எல்லாம் பார்க்குறது, பிக்சர் எடுக்கிறது எல்லாமே பண்ணலாம். அதனால ஆனால் இதுக்கு டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எனக்கு ஈவினிங் போகும்போது தான் டிக்கெட் கிடச்சிது. மார்னிங் நான் காரில் தான் போனேன். ஏன்னா டிக்கெட் கிடைக்கல. அதனால இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே வரோம் அந்த ட்ரெயினில். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த 2 சீட்டர் மாதிரி தான் இருந்தது. அது எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம். நம்ம வந்தே பாரத் மாதிரியே தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம். அப்புறம் எங்கே போகிறது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறது, எப்படி அதாவது அதனோட ஸ்பீடு எல்லாமே அங்கே போர்டில் வருது. இது பாருங்கோ. இது அங்கங்கே டனல்ஸ் உள்ளால் போயிட்டு வருது. இதெல்லாம் நம்ம போகிற வழி. அந்த டனல்குள்ளே போகிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ரெய்னி சீசனாக இருந்தால் நிறைய அந்த ஃபால்ஸில் தண்ணி இருக்கும். இது டனல்குள்ளே போயிருக்கோம். உங்களுக்கு தெரியறது உள்ளே நிறைய லைட் போட்டிருக்கா. அதனால நம்மளுக்கு இருட்டாக தெரியலை. இது டனல்குள்ளோடு தான் அது போகிறது வண்டி. அங்கே வெளியில் பற்றிலாம் டனல்லேருந்து வெளியில் வந்துட்டு அங்கே உங்களுக்கு தெரியறது. இது போகிற வழி எல்லாம் மலையை குடைஞ்சு பண்ணினப்போ ட்ரெயின்ஸ் இந்த ரெயில்ஸ் போட்டிருக்கா. இங்கே நிறைய ஃபிலிம் ஷூட்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால், இங்கே ட்ரெயின் போகிறது இல்லையா, இது பக்கத்துலேயே ரோடு போகிறது. அதனால் இந்த சில சினிமாலெல்லாம் வரும் இல்லையா, இந்த வில்லனோ இல்லை ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒருத்தர் காரில் பஸ் இந்த ரோட்டில் போவா, ஒருத்தர் ட்ரெயினில் போவா, அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போவா. அது மாதிரி நிறைய சீன்ஸ் இங்கே எடுக்கிறா. அந்த லாஸ்ட்டு இந்த சேசிங் சீன்ஸ்லாம் கூட இங்கே எடுக்கிறான்னு சொன்னேன். பற்றியெல்லாம் இது கூட டனல்குள்ளே தான் போயிருக்கு. அதாவது அவ்வளோ இது 2 சீட்டர். எங்களுக்கு எதிர்த்தாப்புல யாருமே இல்லை. நான் நல்லா காலை நீட்டின்ண்டே உட்காந்துன்ட்டேன். ரொம்ப சௌரியமாகவே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக முதல்ல வரும்போது ட்ரெயின் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. அப்போ நான் கூட நினச்சே போய் செய்கிற இடத்துக்கு லேட் ஆகிடுமே, நம்ம எப்படி கேட்ச் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ட்ரெயினை ஹைதராபாத்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போக 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 அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டு டைமுக்கு கொண்டு போய் விட்டுட்டா. இது அந்த பக்கத்தில் இருக்க ரெயில்ஸை நான் எடுத்திருக்கேன். அது பார்க்கறதுக்கு என்னமோ குழந்தையாட்டு ஒரு சந்தோஷமாக இருந்தது. குழந்தையாக இருக்கும்போது நம்ம இதெல்லாம் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் இல்லையா. அது பார்க்கும்போது இங்கே பாருங்க, இந்த மேகத்தெல்லாம் பாருங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு என்னமோ ரொம்ப அந்த குழந்தையில நான் பூனாக்கு எங்கள் அப்பா அழிச்சுன்னு போவார். பாம்பேக்கு போகும்போது பூனா வழியாக போவோம். அங்கேருந்த டனல்லாம் ஞாபகம் வந்தது. இதை பாருங்க, அவ்வளோ கிட்டக்க இருக்குது. மலையை குறைஞ்சி தான் அந்த ரெயில்ஸ் இருக்குது இல்லையா. அதனால் இதை பற்றியெல்லாம் இது டனலில் வெளியில் வருது. அங்கே ஏதோ கொஞ்சம் ரிப்பேர் நடந்துட்டுருக்கு. இந்த போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. இங்கே அரக்கு வேலையே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரியாது. பற்றியெல்லாம் அதெல்லாம் மலைக்குள்ளால் போகிறது. அது குறைஞ்சி பண்ணியிருக்கா இந்த ரெயில்ஸு ட்ரெயின் போகிறதுக்காக. அங்கே பக்கத்தில் இருந்தவங்க எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருந்தா. ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நன்னாவே இருந்தது. இதுவும் பாருங்க, பக்கத்துலேயே மலை வருது. நிறைய க்ரீனரி பார்க்கலாம். இங்கேயும் 1-2 இடத்துல தண்ணி கூட விழுந்துட்டு இருந்தது, ரொம்ப மெல்லிசாக. ஆனால் அதெல்லாம் கிடைக்கல. நாங்கள் வீடியோ இதை பற்றியெல்லாம் இங்கெல்லாம் கூட ஜலந்தான் அது வருது. ஆனால் நம்ம வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ ஸ்பஷ்டமாக அது வரல. ஏன்னா அது ஓடுற ட்ரெயின் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசாக இருக்குது இந்த கண்ணாடி. இதுக்குள்ளால் தான் நம்ம எடுக்கணும். வேணும்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் நின்றுட்டு எடுக்கலாம். ஆனால் நாங்கள்லாம் போகலை. நிறைய யூடியூபர்ஸ் இருந்தால் அவெல்லாம் அங்கே போய் எடுத்துட்டா. நல்ல சௌரியமாகவே நாங்கள் உட்காந்து வந்தோம்.
அதாவது என்னோடய ட்ராவலில் வந்து என்னெல்லாம் பார்த்தேனோ எல்லாமே ஒவ்வொன்றா எழுதின்னு வரேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் பாருங்கோ, தயவு செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தால் எழுதுங்கோ, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.